கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நம்ம சுகுணா இருக்கார் இல்லையா, அவரோட உண்மையான லைஃப் ஸ்டோரி என்ன அப்படிங்கறத பத்தி இந்த ஷார்ட்ஸ்ல நம்ம பார்க்க போறோம். இதை மிஸ் பண்ணிடாதீங்க. சரி வாங்க நம்ம ஷார்ட்ஸ்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் சுகுணா வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இரட்டை குழந்தையா தான் பிறக்க வேண்டியதா இருந்தாரு. ஆனா சுகுணா வந்து தன்னோட பட்டினியை தவிர்க்க தன்னோட உடன்பிறப்ப கர்ப்பப்பையிலே விழுங்கினாரு. அதுக்கப்புறம் சுகுணா வந்து மரணத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக தன்னோட ஆன்மாவை ஒரு அழிக்க முடியாத 20 விரலா பிரிச்சு ஒரு உடன்படிக்கையை அவர் செஞ்சாரு. சுகுணா வந்து ஒரு அருவருப்பானவனா நடத்தப்பட்டு வளர்ந்ததால அது அவரோட ஆழ்ந்த உணர்ச்சியை தூண்டி அவரை ஒதுக்குனவங்களை அழிக்கணும் அப்படிங்கிற விருப்பத்தை அவருக்குள்ள விதைச்சிச்சு. அந்த காலத்துல ஜுஜுட்சு சமூகத்தினரால பெரிதும் அஞ்சப்பட்ட அவரு புஜிவாரா குலத்தோட தளபதிகளையும் அதுக்கப்புறம் சுகவாரா வம்சத்தின் எஞ்சியவர்கள் உட்பட எண்ணற்ற மந்திரவாதிகளையும் குலங்களையும் படுகொலை செஞ்சாரு. ஒரு 1000 வருஷமா செயலற்ற விரலா இருந்த சுகுணாவோட விரல் வந்து 2018ல யூஜி இத்தாதோரியால விழுங்கப்பட்டு திரும்பவும் சுகுணா அவதாரம் எடுத்தாரு. நெக்ஸ்ட் இத்தாதோரியோட உடம்புல இருந்து சுகுணா வந்து இறுதியா மெகுமே புஷிகரோட உடம்ப கைப்பற்றினாரு. அதுக்கப்புறம் நவீன மந்திரவாதியான சத்துரு கோஜோவோட சண்டையிட்டாரு. சரி ஓகே, உங்களுக்கு சுகுணாவோட ஸ்டோரி பிடிச்சிருந்ததுன்னா இந்த ஷார்ட்ஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே சுகுணாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க.